கணபதி துணையுடன் காதணி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் ஜாதக பலன், திருமண பொருத்தம், நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயண பூஜை, ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், பரிகார பூஜைகள் சிறந்த முறையில் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி நாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள். முக்கியமாக குழந்தைக்கு 5ஆம் மாதம், 9ஆம் மாதம், 11ஆம் மாதம் அல்லது 3ஆம் வருடம், 5ஆம் வருடம் செய்ய வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்க சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை. 10 வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது. ஆனால் 10 வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 24/9/2025 புதன்கிழமை, வளர்பிறை திருத்தியை திதி, சித்திரை நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 to 10 மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும். பிறகு பகல் 10:30 to 12 மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவாதிரை, சுவாதி, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது. தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது. நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 25/9/2025 வியாழக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி திதி, சுவாதி நட்சத்திரம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை, அமிர்தயோகம் கூடிய சுவதனத்தில் காலை 9 to 10 மணிக்குள் சுக்கிரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும். பிறகு
பகல் 10:30 to 12 மணிக்குள் புதச்சந்திரஹோரை விருச்சிக லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் மகம், மூலம், உத்திரம், உத்திராடம், மிருகசிரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூசம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம், மூலம் மாமனாருக்கு தோஷம், விசாகம் இளைய மைத்தினருக்கு தோஷம், கேட்டை மூத்த மைத்தினருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும். தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 29/9/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, மூலம் நட்சத்திரம், நேத்திரம் 1, ஜீவன் அறை, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 to 10:30 மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை விருச்சிக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும். பிறகு பகல் 12 to 1:30 மணிக்குள் புதச்சந்திர ஹோரை தனுசு லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பூரம், பூராடம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும். நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 6/10/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 1, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 6 to 7 மணிக்குள் சந்திரஹோரை கன்னி லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும். பிறகு பகல் 9 to 10:30 மணிக்குள் செவ்வாய் சூரியஹோரை விருச்சிக லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசிரிஷம், அவிட்டம், புனர்பூசம், பூரட்டாதி, கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு பலனும் ஜாதகப்படி நல்ல தசாபக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும். நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி காக்கும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 0, சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை 9 to 10 மணிக்குள் சந்திரஹோரை விருச்சிக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும். பிறகு
பகல் 11 to 12 மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் காது குத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், ரோகிணி, திருவோணம், திருவாதிரை, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். சரியான பலன் ஜாதக கட்டம் தரும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும். வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும். வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும். புதுவீடு என்றால் பூமி பூஜை, வாஸ்து பூஜை, பசு பூஜை, கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும். ஒரு சுப விசேஷம் செய்யும்போது ஜாதக ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யாத போது ஜாதக ரீதியாக உள்ள சுப பலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும். உதாரணமாக, வீடு கட்ட ஆரம்பித்து நின்று விடுவது, திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது, பிரச்சனை பிரிவு தருவது, வியாபாரம் தொடங்கி நின்று விடுவது மற்றும் பல பிரச்சனைகள் நடப்பது. புதிதாக தொழில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம், தொழில் யோகம், திருமண யோகம், வீடு கட்டும் யோகம், வாகன யோகம், பல சுப பலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் நடக்கும் என்று நம்பி இருக்காதீர்கள். பிறகு காதணி விழா செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம்.